பனியன் மில்லில் இரவில் வேலை முடித்துவிட்டு தனியாக இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு கிளம்பினான் சூர்யா. அவன் வீட்டிற்கு செல்லும் வழி ஒரு குறுகலான மக்கள் நடமாட்டமில்லாத சாலை. இருபுறமும் அடர்ந்த மரங்கள், இருட்டு இலைகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவனுக்கு முன்னால் ஒரு உருவம் தோன்றியது. அது ஒரு பெண். வெள்ளை சேலை அணிந்து தலைமுடியை விரித்து போட்டிருந்தாள். அவனை கண்டதும் கைகள் கூப்பி, ஐயா, கொஞ்சம் உதவ முடியுமா என கெஞ்சியது. சூர்யா வண்டியை நிறுத்தினான். அவளின் முகம் மரத்தடியில் இருட்டில் சரியாக தெரியவில்லை. என்னங்க வேணும் என்று கேட்டான். என் கணவர் அந்த பக்கம் போனார். அவர் வண்டி ரிப்பேர் ஆகி நடுவழியில் நின்னு போச்சு. பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வந்து வண்டியை தள்ளிவிட முடியுமா என்று அழுதாள். சூர்யாவுக்கு அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது. சரி வாங்க என்று வண்டியில் ஏறச் சொன்னான். அவள் வண்டியில் ஏறிய பிறகு சூர்யாவிற்கு அவளிடமிருந்து வந்த வாடை மிகவும் அசாதாரணமாய் இருந்தது. அது மல்லிகைப்பூ வாடை அல்ல, ஏதோ ஒரு வாடை. சூர்யா மனதிற்குள் பயந்து கொண்டிருந்தான். எந்த இடம் என்று கேட்டான். அந்த பெரிய ஆலமரத்தின் பக்கத்தில் என்று சொன்னாள். அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததும் வண்டியை நிறுத்துங்கள் என்றாள். சூர்யா வண்டியை நிறுத்தினான். சுற்றி பார்த்தபோது எங்கும் வண்டியோ ஆளோ தெரியவில்லை. எங்கே உங்க கணவர் என்று கேட்டான். அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். அது ஒரு பயங்கரமான மனித குரல் அல்லாத ஒரு சிரிப்பு. அவளின் முகம் மெதுவாக தெரிந்தது. அது ஒரு இறந்த சிதைந்த முகம். கண்கள் குழிந்து பற்கள் வெளியே தெரிந்து கொண்டிருந்தன. எங்கே என் கணவர் என்று கேட்டவள், இப்போது உன் எலும்புகளை துண்டித்து என் குழந்தைக்கு உணவாக்கப் போகிறேன் என்றாள். சூர்யா பயத்தில் நடுங்கினான். வண்டியை திருப்பி வேகமாக ஓட்டத் தொடங்கினான். அவன் பின்னால் ஒரு உருவம் துரத்துவது போல் உணர்ந்தான். கண்ணாடியில் பார்த்தபோது அவள் தலைமுடி காற்றில் பறக்க வேகமாக ஓடி வந்தாள். சூர்யா அவளை விட்டு ஓட வேகமாக வண்டியை முறுக்கினான். ஆனால் அவளுக்கு இருக்கும் வேகத்தை பார்த்தபோது அவனால் தப்ப முடியாது என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது. வேகமாக வண்டியை முறுக்கினான். ஒரு வளைவு திருப்பத்தில் வந்தபோது அவன் ஒரு முட்புதரில் மோதி விழுந்தான். அவனின் கையில் பெரிய காயம் ஏற்பட்டது. வலியை பொருட்படுத்தாமல் அவன் எழுந்து பார்த்தபோது அவனது கையில் இருந்த இரத்தம் நிலத்தில் சிந்தி வட்டமாக மாறியது. அவள் அருகில் வர சூர்யாவின் கையில் இருந்து வந்த இரத்தம் வட்டத்தை முழுமையாக வரைந்து விட்டது. அந்த பெண் அந்த வட்டத்திற்குள் நுழைய முடியவில்லை. அவள் பயங்கரமாக கத்தினாள். நான் இறந்தவள், எனக்கு புண்ணியமில்லை, இரத்தத்தால் வரையப்பட்ட கோட்டிற்குள் நுழைய முடியாது என்று கத்தினாள். சூர்யாவுக்கு இதெல்லாம் புரியவில்லை. இருப்பினும் தன்னுடைய உடலில் இருந்த அனைத்து சக்தியையும் திரட்டி அந்த இடத்தை விட்டு ஓடினான். காலையில் சூரியன் உதித்த பிறகு ஒரு வயதான பெண்ணை பார்த்தான். அவளிடம் நடந்த சம்பவத்தை கூறினான். அந்த பெண்மணி, அங்கே ஓர் ஆலமரத்தின் அடியில் 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணும் அவளது குழந்தையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். அவளுடைய ஆத்மா அங்குள்ள அனைவரையும் பழிவாங்க அலைந்து கொண்டிருக்கிறது. நீ எப்படி தப்பித்தாய் என்று கேட்டாள். சூர்யாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. தன் கையில் இருந்த காயத்தை காட்டினான். அந்த காயம் இன்னும் இரத்தத்துடன் இருந்தது. அந்த பெண்மணி, ஆண்டவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறான் என்று சொன்னாள். சூர்யா அன்று உயிர் பிழைத்தது அதிர்ஷ்டமா அல்லது அவன் செய்த புண்ணியமா என்று தெரியவில்லை. ஆனால் அன்று முதல் அந்த பாதையில் தனியாக செல்வதை அவன் முற்றிலுமாக தவிர்த்து விட்டான். அந்த கோரமான உருவத்தின் முகம் அவன் மனதிலிருந்து இன்னும் அகலவில்லை.